Hi students, welcome to SIMAS classes. Testing of hypothesis independence of attributes chi-square test apply பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதாம் question. Mechanical engineer testing a new arc welding technique. Classify welds both with respect to appearance and an X-ray inspection. X-ray appearance கொடுத்திருக்கு. X-rayவும் பேடாகவும் appearanceம் பேடாக இருக்கிறது 20. X-ray பேடாக இருந்து appearance நார்மலாக இருக்கிறது 7. X-ray பேடாக இருந்து appearance குட்டாக இருக்கிறது வந்து 3. Similarly, X-ray normal, appearance bad 13. X-ray normal, appearance normal 51. X-ray normal, appearance good வந்து 16. அதே மாதிரி X-ray குட்டாக இருக்கும் பொழுது appearance பேடாக இருக்கிறது வந்து 7. X-ray குட்டாக இருந்து appearance நார்மலாக இருக்கிறது 12. X-ray good, appearance good 21. இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும்னா, யூஸிங் chi-square statistic test for independence using alpha is equal to 0.05, அதாவது 5% நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, appearanceலையும் எக்ஸ்ட்ராலையும் there is no difference, அதாவது இந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கெல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லை. ஜென்ரலாக H0 இப்படி எழுதிக்குங்க, there is no significance. H1ன்றது வந்து there is a significance. இந்த ஹைபாத்திசிஸை தான் நம்ம chi-square டெஸ்ட்டை அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வென்சி, அதாவது இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணி நியூயார்க் வெல்டிங் டெக்னிக்கை அப்ளை பண்ணி வெல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த டெஸ்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கிடைக்கிற அப்சர்வ்டு டேட்டா. நமக்கு வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி இருந்தால் எக்ஸ்பெக்டட் டேட்டா என்னன்றது தெரியணும், அதை கண்டுபிடிக்கணும். இங்கே chi-squareக்கான ஃபார்முலா summation of OI minus EI the whole square by EI. இதான் ஃபார்முலா. ஓஐன்றது வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, இஐன்றது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இப்போ அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி தான் நான் சொன்னேன் இங்கே நமக்கு கொடுத்துருக்குறது. இப்போது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த டேட்டா கொடுத்ததை அப்படியே நான் எழுதிக்கிறேன். இதோட ரோ சம் டோட்டல், காலம் சம் டோட்டல் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா டோட்டல் எப்பவுமே ஈக்குவலாக தான் வரும். ரோவாக எடுத்திங்கனாலும் சரி, காலமாக ஆட் பண்ணாலும் சரி, நமக்கு டோட்டல் ஒன்றா தான் வரும். இங்கே 150 இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு டைரெக்டாக ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். எப்படி எழுதணுன்னா, இதுக்கு எழுதும் பொழுது 40, இந்த வேல்யூ 30, அப்போ 40 × 30 டிவைடட் பை 150. நான் இந்த வேல்யூ ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கேன். அப்போ 30 × 40 டிவைடட் பை 150. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க 0 டெசிமலுக்கு. ஸோ 8ன்னு வரும். இப்போ அதே மாதிரி இங்கே நான் எழுதும்பொழுது என்ன எழுதணும், 30 × 70 டிவைடட் பை 150. இதை நான் 0 டெசிமல் ரவுண்ட் ஆஃப் பண்ணேன்னா 14. இங்கே 30 × 40 டிவைடட் பை 150 இதை எழுதிட்டேன். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா we get 8. இந்த இடத்துல இங்கே எழுதும் பொழுது 80 × 40 டிவைடட் பை 150 இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் 21. இங்கே எழுதும் பொழுது 80 × 70 டிவைடட் பை 150 that is equal to 37. அடுத்தது 80 × 40 டிவைடட் பை 150 சப்ஸ்டியூட் பண்ணால் we get that is equal to 21. இங்கே எழுதும் பொழுது 40 × 40 டிவைடட் பை 150 இதை நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 0 டெசிமல் பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, பண்ணோம்னா we get 11.
40 into 70 divided by 150 என்ன வரும் 19. இங்கே 40 into 40 divided by 150 போட்டோம்னா we get 11. இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, அதை எழுதிட்டேன். இது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இப்போ OI மைனஸ் EI எழுதணும். இப்போ 20 மைனஸ் 8 அதோட வேல்யூ 12. இப்போ நான் என்ன பண்ணணும், 12 ஸ்கொயர் பை 8, அது 144 by 8 டிவைட் பண்ணோம்னா we get 18. இங்கே 7 minus 14 minus 7 வரும். அப்போ 49 divided by 14 which is equal to 3.5. இங்கே 3 minus 8 that is equal to minus 5 minus 5 square 25 by 8 which is equal to 3.125. இங்கே 13 minus 21 that is minus 8 64 by 21 3.05 வரும். இந்த இடத்துல 51 minus 37 which is equal to 14. 14 square வந்து 196. 196 divided by 37 5.2 டெசிமல் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் 30. அதுக்கு அடுத்தது 16 minus 21 minus 5. அப்போ minus 5 square 25 by 21 that is equal to 1.19. அடுத்தது 7 minus 11 minus 4 minus 4 square வந்து 16. 16 by 11 that is equal to 1.45. 12 minus 19 which is equal to minus 7. So minus 7 the whole square 49. 49 by 19 which is equal to 2.58. அடுத்தது 21 minus 11 which is equal to 10. 10 square 100. 100 by 11 வந்து 9.09. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா we get 47.29. இப்போ நம்ம இதான் calculated value. இது H0 and H1 எடுத்துருக்கிறோம். இப்போது டேபிளில் நான் வந்து இந்த வேல்யூவை கம்பேர் பண்ணணும். அதுக்கு எனக்கு என்ன வேணும்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதுக்கான ஃபார்முலா ரோ -1 இன்ட்டு காலம் -1. இங்கே ரோவும் 3 காலமும் 3. அப்போ 3 -1 இன்ட்டு 3 -1 which is equal to 2 into 2 4. இப்போது ஃப்ரம் த டேபிள் 5% லெவலில் நான் வந்து கை ஸ்கொயர் டேபிளோட வேல்யூஸை பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5% லெவல் இதான். இதில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 4, வேல்யூ வந்து 9.49 வருது. இப்போ டேபிளில் கை ஸ்கொயர் 5% வேல்யூ 9.49. பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணது கை ஸ்கொயர் கால்குலேட்டட் இஸ் கிரேட்டர் தென் கை ஸ்கொயர் டேபிளட் வேல்யூ. therefore H0 is rejected. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.